வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நில் கவனி வித் உங்கள் ஜூபி. போன வீடியோ முடிக்கிறப்போ சொல்லியிருந்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்ம வந்து இன்றைக்கி வந்து எரிமேலிலேருந்து பம்பை நார்மலாக போவோம். இந்த வாட்டி வந்து பெரிய பாதையில் போவோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் டிஸ்டன்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா சான்ஸே கிடைக்கல. ஒரு வாட்டி வந்து இங்கே வந்துட்டு பம்பையில் வந்துட்டு வழியாக தான் போனோம். இப்போ போகிற வழியும் பம்பை தான் போவோம். பட் பம்பை வரையும் பஸ்ஸில் போயிடுவோம். இப்போ நடந்து போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சுவாமியே சரணம். தர்மசாஸ்தா கோயிலை சாமி கும்பிட்டு நம்மளோட பெரிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் நம்ம எப்போ போயிட்டு பம்பால ரீச் பண்ண போகிறோன்னு தெரியல. எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் வந்து ஐயப்பன் தான் கொடுப்பாரு. மார்னிங் நம்ம பேட்டத்துள்ள போனோம் இல்லைங்க, அதே ரூட்டில் தான் இப்போ நடந்து போனோம். இன்னும் பம்பாவுக்கு வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணல. மெயின் ரோட்லேயே க்யூ நிற்கிது. பேட்ட சாஸ்தா கோயிலை கிராஸ் பண்ணி தாங்க போகணும். கிராஸ் பண்ணியாச்சு. எரிமேலி டவுனை விட்டு வெளியில் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் செம்ம சூடுங்க. ராங் டைமிங்கில் கிளம்பிட்டோம். 12 மணிக்கு கிளம்புனால தார் ரோட்டுக்கு அதுக்கும் செம்ம சூடாக இருந்துச்சு. ஒரு 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா காடு எஃபெக்ட் வந்துடுச்சு. மரம் இருக்கனால ஒன்றும் தெரியல. ஸோ அப்படியே நனலே நடந்து போயிடலாம். மார்னிங் சொன்னேன்ல, சென்னையிலேருந்து வர பஸ்ஸில் வந்து எரிமேலி வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இங்கே தான் வந்து எரிமேலிலேருந்து வரப்போ கும்ளிலேருந்து வரப்போ லெஃப்ட் எடுத்துருவாங்க. பட் இந்த வாட்டி இந்த வருஷம் மட்டும் எல்லா பஸ் எரிமேலி வந்து தான் வருது. ஏன்னா இங்கே பயங்கரமான டிராஃபிக் இருக்கனால எரிமேலி வர வச்சு தான் வர சொல்லியிருக்காங்க. பட்டு நார்மலாக மற்ற வருஷம்லாம் வந்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ நம்ம ரைட் டர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ரைட்டு வந்து தான் வந்து டேர்ன் ஆகிரும். அதனால தான் எரிமேலிக்கு வராது. சப்போஸ் நீங்கள் எரிமேலி வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இங்கே வந்து இறங்கி கொஞ்சம் மாறி போகணும். ரெண்டு சைடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ செம்மையாக இருக்குங்க. 2 சைடு ரப்பரு, நடுவில் ரோடு. இந்த கல்லுலே வந்து பார்த்திங்கன்னா வேலி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. சில்லுன்னு செம்மையாக இருக்குது. அப்படியே இவ்வளோ நேரம் அப்படியே மெயின் ரோட்டே நடந்து வந்தோம்ல. ஸோ இப்போ தான் வந்து காட்டுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரி. ஸோ பேரூர் தோடுன்னு ஒரு இடம் வரும். அங்கே இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரைட் எடுக்க போகிறோம். ரைட் எடுப்போம். சீரியஸ்லி ஆட்டோக்காரங்க தொல்லை தாங்க முடியலங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பெரிய பாதையில் அங்கங்கே வண்டி போகிறதுக்கு வந்து ஆக்சஸ் இருக்குங்க. நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா எரிமேலிலேருந்து பேரூர் தோட தாண்டி இறக்கி விட்றோம், 100 ருபீஸ் தாங்கன்னு கேட்டாங்க. பட் நம்ம நோ சொல்லிட்டு நடந்தே வந்தோம். அப்படியே ஹில் ஏற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே பேரூர் தோடில் ரைட் எடுத்தோடனே மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு நல்லா. அப்படியே சைடில் பாருங்கள், அதெல்லாம் அண்ணாச்சிங்க அங்கே கீழே போட்டிருக்காங்கல்ல, அது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அண்ணாச்சி செடி. சைடில் பாருங்கள் ஃபுல்லாக அண்ணாச்சி தாங்க. அப்படியே இங்கே ஆரம்பிச்சு இங்கே பாருங்கள் அண்ணாச்சி செடி க்ளோஸ்அப். ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அண்ணாச்சி 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 இருக்குல்ல. பேரூர் தோடு கிராஸ் பண்ணி கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. இவ்வளோ நேரம் வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடெலாம் இருந்துச்சு, அங்கங்கே மக்கள் நடமாட்டம்லாம் இருந்துச்சு. பட் இந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் பீப்புள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் போஸ்ட்டை சொன்னாங்க. சூப்பராக ஒரு போர்டு வச்சுருக்காங்க, என்னென்ன பிளேஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னும் 26 கிலோமீட்டர் நடக்கணும். அவ்வளோதாங்க, செக் போஸ்ட் தாண்டினதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த அந்த காட்டு வழி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், எடுத்தோன்னே எப்படி ஒரு இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான இறக்கம். ஆரம்பமே இறக்கத்தில் தான் ஆரம்பிக்குது. எத்தனை ஏற்ற இருக்க போகுதுன்னு தெரியல. கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. பம்பா வந்து இங்கேருந்து 25.5 கிலோமீட்டர்ஸ் தானா. சன்னிதானமே 31 கிலோமீட்டர்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அங்கே ஈஸியாக போயிடலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடையவே கிடையாது. ஸோ அங்கங்கே வந்து லைட் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரில் தான் ஓடுது. ஸோ ஐ திங்க் மகர ஜோதி அப்போ வந்து கொஞ்சம் நிறைய கூட்டம் வராங்க. அதுக்கு தான் இப்போ வந்து ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல விரியும் பண்ணிகிட்ருக்காங்க, கடையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. விரினா ஒன்றும் இல்லைங்க, அப்படியே கீழே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸ் வாங்குறாங்களா இங்கே. ஸோ படுத்தோம் அப்படின்னா 50 ருபீஸ் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் விரி. காட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஓப்பன் ஏரியாங்க. அப்படியே இங்கே இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறும் க்ளோஸ்டு சர்க்கியூட்லேயே வந்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், ஏதோ நம்ம ஊருக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் இது. இங்கே வந்தோடனே வெயில் கொஞ்சம் அடிக்குது. நான் கூட இங்கெல்லாம் கடை இருக்காதுன்னு நினச்சேங்க. வரிசையாக கடை இருக்குது. கடை, ஸ்நாக்ஸ், ஈக்ஸு, ட்ரிங்கிங் வாட்ரு எல்லாமே கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவ்வளோ நேரத்துக்கு இந்த ஒரே ஒரு வண்டி தாங்க சோடா சப்ளை இருக்க. எல்லா கடைக்கும் ஒன்று ஒன்றா போட்டு வந்துட்டாங்க. ஐ திங்க் லோடு முடிக்கிற வரையும் போயிட்டே இருப்பாங்கன்னு நினச்சேன். வண்டியை திருப்பிட்டாங்க. இதுக்கு மேலே வேறு யாரோ சப்ளை போல். அப்படியே நடந்து போகிறப்போ சைடில் இப்படி அழகாக ஒரு சின்னதாக ஒரு இது ஓட மாதிரி ஓடுது. அந்த சத்தத்தை கேட்குறப்போ ஆஹா, அப்படியே பார்த்துட்டே நடந்துகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் குஷியாக இருக்கும். பாருங்க, சுற்றி காடு, எந்த டிரெக்ஷனில் திரும்பி பார்த்தாலும் காடு. நம்ம மட்டும் நடுவில் இருக்கோம். செம்ம. முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாமே காடு தான். மேலே பாருங்கள், ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து இடம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யார் ஸ்டே பண்ணன்னு தெரில, பட்டு இப்போ யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ரொம்ப அபண்டன்டாக எதுவும் இல்லை. ஸோ செம்மையாக இருக்கும்ல. டீ டாப் ட்ரீ டாப். ஓ மை, பாருங்க, ஃபுல்லாக தேக்கு மரங்க இதெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 5-10 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக வளர்ந்து நிற்பாப்பில். காலை கட்டி நிலையத்துக்கு வந்திருக்கோங்க. 6 கிலோமீட்டர்ஸ்னு காமிச்சிச்சு. இப்போ தான் 6 கிலோமீட்டர்ஸே வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சிவ பார்வதி டெம்பிள் இருக்குது. அப்படியே அவங்க உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். காலை கட்டி நிலையம். இவ்வளோ தூரம் ஷாப் இருந்தாலும் ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லைங்க. வெறும் ஜூஸு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் காலைக்கட்டி நிலையத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. இதுதாங்க காலைக்கட்டியில் இருக்க சிவன் பார்வதி டெம்பிள். 1 to 4 வந்து இங்கே நட சாத்திடுவாங்களாம். ஸோ இப்போ நட சாத்தியிருக்கு. அப்படியே வெளியிலே சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம். இங்கே பாருங்கள், காலை கட்டி விட்டு வெளியில் வந்தால் மெயின் ரோடுக்கே வந்துட்டோம். எந்த இடத்துல வருதுன்னு தெரில. இது இந்த பக்கம் பம்பையா இல்லை அந்த பக்கம் பம்பையான்னு தெரில. சரி, ஓகே, லெட்ஸ் கோ. அப்படியே ரோட்லேயே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்துடலாம். என்னன்னு தெரியலங்க, இந்த டைம் சபரிமலைக்கு வரப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரிலாம் ஒரு வருஷம் கூட பார்த்ததில்ல. வண்டி ஓட்டுறப்போ கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. இப்போ நம்ம நடந்து வரப்பே நிறையா வந்து கடை இருந்துச்சுங்க. பட் மெயின் சீசனுக்கு வந்து இன்னும் நிறைய கடை இருக்கும் போல். கடை எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். ஏதோ தப்பாயிடுச்சுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 26 சம்திங் தான் வந்து போட்டிருந்தாங்க. பட் இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 கிலோமீட்டர்ஸ் மேலே நடந்துருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தா இங்கேருந்து இன்னும்
21 கிலோமீட்டர்ஸ் பம்பா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கேல்குலேஷன் தப்பா இல்லை நம்ம வந்த ரூட் தப்பா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து முக்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6:30 தான். நல்லா இருட்டாயிருச்சு, பட் ரோடெலாம் பக்காவாக இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக முக்குழி ரீச் ஆயாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சரிலாம் பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டிஸ்பென்சரி வந்து பார்த்தீங்கன்னா முக்குழியில் தான் இருக்குது. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 வரையும் முக்குழியை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அலோடு இல்லைங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஆஃப்டர்நூன் 12 ஸ்டார்ட் பண்ணோம். எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணல. பட் இங்கே வரதுக்கு 7:45 ஆயிடுச்சு நைட்டில். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து பிளான் பண்ணி வாங்க. இங்கே ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குங்க. அண்டு விரியும் இருக்குது. இப்போ விரிக்கு பே பண்ணிவிட்டு வாங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம். இதுதாங்க நேற்று நைட் நம்ம தங்கின விரி. ஸோ யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான். அந்த கார்னரில் ஒரு 4 பேர் படுத்திருந்தாங்க. நம்ம அப்படியே இந்த கார்னரில் படுத்திருந்தோம். அதை தவிர எல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 2 பேர்த்துக்கு வந்து 100 ருபீஸு. ஸோ இப்போ டைம் வந்து 7 ஆயிடுச்சு. இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து கீழே போயிட்டு டீ மட்டும் குடிச்சு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடலாம். முக்குழிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நைட்டு 5 o'clockலேருந்து மார்னிங் 7 o'clock வரைக்கும். மார்னிங் 7 ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இறங்கிட்டாங்க. அண்ட் அதே டைம் டென்ஸு ஃபாரஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, யானை சாணங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டிருக்கு. அதனால தான் ஆக்சுவலாக இந்த டைம் வந்து விட மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல இல்லை, அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டிருக்கு. ஸோ டென்ஸ் ஃபாரஸ்ட் எஃபெக்ட். எவ்ரி 500 இல்லாட்டி ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைலாம் இருக்குது. பட் அந்த கடை இருக்க ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 2 இடத்துல ஆன்டி போச்சிங் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கேம்ப்பு கூட பார்த்தோங்க. வருஷம் ஃபுல்லாக வந்து அந்த போலீஸ்லாம் வந்து இங்கே தான் இருப்பாங்களாம். நம்ம நடக்கிறப்பையும் நிறைய பேர் கிராஸ் பண்ணி போனாங்களாம். இது அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியாக. இந்த கடை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலி போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நடக்கிறதுக்கு மட்டும் கழட்டிடுவாங்க போல் நைட்டு. திருப்பி நைட்டு வந்து மாட்டி விட்ருவாங்களாம். யானை நிறையா இருக்குது அந்த சைடு. இந்த மாதிரி வேலி ஓரத்துலேயே தாங்க போகுது. இதே இந்த வேலி பார்த்திங்கன்னா இப்போது வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, இல்லாட்டி வந்து ரைட் சைடு போகுது. மற்றபடி வழி வந்து இதே மாதிரி தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஏன்னா சில இடத்துல போய் க்ளோஸ்ட் ஆகிடுது. பட்டு ஸ்லோப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய இல்லைங்க. இன்னும் கரிமலை ஏறல, அதுதான் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட்டு அது தவிர வந்து ஸ்லோப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. லைட்டாக ஏறுது, லைட்டாக இறங்குது. இந்த மாதிரி தான், இவ்வளோ தான் ஏறுது, இதோட கொஞ்சம் ஏறுது, அவ்வளோதான். இந்த மாதிரி இது ஒரு 4வது மரம் பார்க்குறோன்னு நினைக்கிறேங்க. மரத்தோட சைஸை பாருங்களேன். இது அப்படியே
நடுவில் விழுந்துருக்கு, அதை கட் பண்ணி எடுத்துருக்காங்க. அந்த சைஸு தான் இங்கே பாருங்கள், வித்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து பார்ப்போம், இந்த பக்கம் ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வரைக்கும் போகுது. இதோட ஒரு 4வது மரம்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாதியில் விழுந்துருக்கு. அப்படியே கட் பண்ணி வழியை அப்படியே வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயங்க, இங்கே காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதான் முக்குழி தாண்டிட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கிடையாது. சுத்தமாக எங்கேயும் வாட்டர் பாட்டில் கிடையாது. ஆனால் எல்லா கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வாட்டர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வாட்டர் இருக்குது, பட் வந்து வாட்டர் பாட்டில் இல்லை. புதுச்சேரி வளம். இங்கே எழுதி போட்டிருக்காங்க கேட்டு க்ளோஸ்ட் அட் 4 PM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாருங்கள் போர்டு. இனிமேல் அப்போ ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும் போல், அதனால தான் இங்கேயும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க 4 மணிக்கு. இந்த போட்டிருக்கு பாருங்கள். ஸோ முக்குழியில் வந்து 5 மணிக்கு, இங்கே வந்து 4 மணிக்கே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. கடை இங்கே கொஞ்சம் நிறையா இருக்குது. இறக்கத்தை பாருங்க. பெரிய பாதையில் இதாங்க ஒரு நல்ல விஷயமே. அங்கங்கே தண்ணி ஓடுது, நம்ம நடக்கிறப்ப நல்லா வேர்க்குதா, இந்த மாதிரி ஒரு ஆறை பார்க்குறப்ப நல்லா ஒரு குளியில் போட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலாம். ஸோ ஒரு அருமையான குளியலை போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து கரிமலை ஏற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் பெரிய பாதை. ஸோ அது கிராஸ் பண்ணிட்டா ஓரளவுக்கு போயிடும். வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு 12க்கு முன்னாடி போயிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வெயில் கம்மியாகிடும். இப்போ 9:30 ஆகுதுங்க. கரியிலந்தோடு வந்தாச்சு. அப்புறம் அஸ்யூஷுவல் எல்லாத்திலும் இது போட்டுச்சிருக்காங்க. ஸோ அந்த சேஃப்டிக்கு அங்கங்கே விரி இருக்குது. அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஸ்டாப் பண்ண வேணாம். இதாங்க இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு பாட்டு பெரிய பாதையில். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. கண்டினியூஸாக அப்ஃபீல்டு ரொம்ப டஃப்பான ஏரியாங்க. அவங்க முன்னாடி சொன்னாங்கள்ல கரிமலை ஏற்றம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு. பட் இதுதான் கரிமலை ஏற்றமாக கூட தெரில. பட்டு அப்ஹில் வந்து பயங்கரமாக இருக்குது. கரிமலை ஏற்றத்தில் தாங்க ஒரு ஆக்சிஜன் சென்டர் இருக்குது. வேறு எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லை, எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். உடம்பு முடியாதவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் கம்மியாக தான் இருக்குது. ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓ மை காட், கரிமலை ரொம்ப கஷ்டங்க. நம்ம அவ்வளோ நேரம் ஈஸின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே மலை வந்து மாற்றிடுச்சு. கண்டினியூஸாக 4 கிலோமீட்டர்ஸ் அப்பீல் தான், கேப்பே இல்லாமல் ஏறிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த ஹில்லு மாதிரி இதோட வந்து
6வதோ 7வதோ தாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. மேலே மேபி பார்க்க கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், பட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நாக்கு தள்ளி போகிற மூமெண்ட்டு தாங்க ரொம்ப கஷ்டம். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம்ட்டு வீரமணி சாமி சும்மாவா பாடியிருக்காங்க. ஃபைனலாக கரிமலை உச்சிக்கு வந்தாச்சுங்க. சீரியஸாக செம்ம டஃப்பாக இருந்துச்சு கரிமலை ஏற்றம். எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஏறினாங்க. வெயில் வரதுக்கு முன்னாடியே கரிமலையை கிராஸ் பண்ணணும்னு பார்த்தோம். கரெக்டாக உச்சி வெயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரிமலை ஏறினோம். இங்கே ஒரு கஞ்சி அண்டு ஊறுகாய் கொடுத்தாங்க. லிட்ரலாக அமிர்தம் மாதிரியே இருந்துச்சுங்க சாப்பிட்றப்ப. 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டோம். ஃப்ரீ தாங்க, ஐயப்பா சேவா சங்கத்துலேருந்து கொடுக்குறாங்க. கரிமலை ஏற்றம் தான் கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் கரிமலை இறக்கமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக கஷ்டமாக தான் இருக்குது. சரியான இறக்கங்க. அண்டு பாதையும் பார்த்தீங்கன்னா வெறும் கல்லாக தான் இருந்துச்சு. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே தான் வந்து ஃபீல் ஆச்சு. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் பம்பை ரீச் ஆகிறோம். இன்னொரு மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் இருக்கும், அதோட கம்மியாக தான் இருக்கும். ரீச் ஆகிடலாம் இன்னொரு 1 ஹவரில். இதெல்லாம் அடுத்த சீசனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க. கேப்பே இல்லாமல் கடை. இப்போலாம் அந்த அளவுக்கு கடை இல்லை. அது வந்து பெரியானை வட்டம் வாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து சரியானை வட்டம். இன்னும் 2 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. பட்டு மும்பையிலேருந்து மைக் செட் சவுண்ட்லாம் கேட்குது. ஐ திங்க் இந்த வாட்டி மும்பையோட கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும். 3:45 ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 4:30க்காவது போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஃபைனலி 20 இயர்ஸான ஒரு ஆசை வந்து முடிவாயிடுச்சுங்க. ஸோ வந்து பெரிய பாதையில் நடந்து வந்துட்டோம். அண்டு வெற்றிகரமாக முடிச்சாச்சு. மும்பை ரீச் பண்ணிட்டோம். கொஞ்சம் கால் வலி இருக்குது, மற்றபடி நிறைய சந்தோஷம், நிறைய பக்தி. ஈவினிங் 5 o'clock வந்து பம்பா வந்தாச்சுங்க. பம்பாலேருந்தே செம்ம கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வர்றப்போ. என்னன்னு தெரில, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜூபி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். சுவாமியே சரணம்.